வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் லோகநாதன். அட்டா இன்னைக்கு திமுக, அதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட்டு, இந்திய முஸ்லீம் கட்சி ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. ரொம்ப அருமை. திமுக பேசுது. இன்னைக்கு உதயநிதி சொல்கிறாப்படி குதிரை பேகம் நடக்குது. எடப்பாடி சொல்கிறாரு, ஆசை வார்த்தை காட்டி எங்களை தேவைக்காவில் இழுத்துக்கிட்டாரு அப்படின்னு. இல்லை, இதையே நான் கேட்குறேன், வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? உங்கள் அரசியல் பதவியை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு இதே திரு எடப்பாடி அவர்கள் கூவத்தூரில் என்னென்ன அசிங்கம் நடந்ததுன்னு உலகமே பார்த்துச்சு. அது உங்களுக்கு தெரியல. அது உங்களுக்கு தப்பாகவும் தெரியல, குதிரை மேகமாகவும் தெரியல. இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் 80% திமுகவில் தான் இருக்குது. அப்போ வந்தவங்கள இவங்க சேர்த்துக்கலாம். அடுத்த கட்சியிலேருந்து அவங்க எதிரிங்குவாங்க, அவங்க இவங்க எதிரிங்குவாங்க. ஆனால் அங்கேருந்து வர எல்லாத்தையும் இவங்க சேர்த்துக்கலாம். இவங்க ஆட்சி அமைக்கணுன்னா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் எதை கொடுத்து வேணாலும் சேர்த்துக்கலாம். அது தர்மம். கேட்டால் கூட்டணி தர்மம். இன்றைக்கி விஜய் அவர்கள் புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கா. அப்படி சரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. இத்தனை வருஷமாக உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டு இழிச்ச வாயை ஏமாந்து போய் உட்காந்துருக்கிறது மக்கள். இன்றைக்கி அவர் வந்திருக்காரு. சரி, என்ன தான் செய்கிறாருன்னு பார்ப்போமே அப்படிங்கிற நீ சொல்கிறீங்கல்ல. நாங்கள் தான் அரசியலில் முன்னோடி, நாங்கள் தான் அறிவில் முன்னோடி, நாங்கள் தான் தமிழ்நாட்டையே தூக்கி நிப்பாட்டியிருக்கோம் எல்லாம் சொல்கிறீங்க. ஓகே, வாஸ்தவம். அறிவாளி தான், முன்னோடிகள் தான், மூத்தவங்க தான். ஓகே, மூத்தவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. நாளைக்கு உங்கள் பையனாக இருக்கட்டும், ஒரு பையன் நீங்கள் விற்றுருக்கீங்க, ஒரு பையன் வரான், அப்பா நான் அந்த தொழில் பண்ணுறேங்கிறான். அவனை நம்பி அவனுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுத்து அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறது தானே சிறந்த ஒரு தந்தையோட இது. அது மாதிரி புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்க, அவ்வளோ நல்லா ஆண்டு அனுபவிச்சிட்டிங்கல்ல. சரி, புதுசாக வந்திருக்கான், என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாமே. கொஞ்சம் இடம் கொடுக்குறதுல என்ன? எதுக்கு இன்னமும் இந்த திமுகவுக்கு எதுக்கு இவ்வளோ பேர், இந்த திமுக அதிமுகவுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க? வாங்கி தின்ன விசுவாசமா? இல்லை, நான் கேட்குறேன். இந்த குதிக்கிறீங்க. தீய சக்தின்னு சொன்னார், தூய சக்தின்னு சொன்னார், இன்றைக்கி இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு. சும்மா எவனும் வரல. சரியா? மறுபடியும் இதே திரு விஜய் அவர்கள் யாரோடைய கூட்டணி எனக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை, ஆகையால் நாங்கள் 108 பேர் ராஜினாமா பண்ணுறோம், மறுதேர்தல் வரட்டும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 150க்கு மேல் வருவார்கள் என்பது திரு விஜய் அவர்களை விட இந்த அறிவியல் விஞ்ஞானிகள், அரசியல் விஞ்ஞானிகள், அதில் பலந்துன்னு கொட்டை போட்ட முதிர்ச்சி இவர்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்படி விட்டுட்டா இப்போ நம்ம 56 இடமும் வராது, இப்போ நமக்கு இருக்க 46 இடமும் வராது, மொத்தமாக வலிச்சு நக்கிட்டு போயிடுவாருன்னு தெரியும். அதனால் முட்டு கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். வெக்கமா இல்லை? நான் தெரிய கேட்குறேன் உதயநிதியை. சனாதனத்தை என்ன இவர் சனாதனத்தை ஒதுக்கிறாரு? முதல்ல ஊட்டக்குள்ளே இருக்கிறத ஒளி, அப்புறம் ஊரை ஒழிக்க பார்க்கலாம். இவங்க கோயிலாக போவாங்க, யாகமெல்லாம் நடத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதை அடுத்தவங்க செஞ்சுட்டா அது குத்தம். சனாதனம் என்னடா சமாதானம்? நான் கேட்குறேன். இந்துக்கள் கோயில் எத்தனை இடிக்கிறீங்க? உண்மையாலுமே சொல்கிறேன், நானும் இந்து தான். மானங்கட்டு போய் தான் கிடக்கிறோம். மானங்கட்டு போய். ஏன்னா அந்த அளவுக்கு அராஜக ஆட்சி நடக்குது. இன்றைக்கி ஒருத்தன் பேசினானா அடுத்து அவன் குடும்பத்தில் எவனை என்ன பண்ணானுன்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கி மக்கள் அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பில் நீ யார், இந்த ஹிட்லர் ஆட்சியோட மோசமான ஆட்சி இந்த 2 கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அதில் ஏதோ ஒரு அளவுக்கு ஏடிஎம்கே எடுத்துக்கலாம். திமுகவில் எந்த காலத்துலேயும் ஒருத்தனை பேசின ஒரு வார்டு கவுன்சிலரை பேசிட்டு அந்த ஊரில் அவன் இருந்துட முடியுமா? மனசாட்சியை தொட்டு மக்கள் சொல்லுங்கள். ஒரு தண்ணி ஒரு பைப்பில் வரல, திமுக கவுன்சிலர் இருக்கான், தண்ணி வரலன்னு அவன்கிட்ட போய் ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க. சொன்னோடனே உங்களுக்கு தண்ணி வந்துடுமா? தண்ணியும் வராது, கரண்ட்டும் வராது. நாளைக்கு எதைப்பையும் கேட்டால் எங்கே சொல்கிறியோ சொல்லிக்கி, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கி. இந்த வார்த்தை தான் வரும். அனுபவிச்சிருக்கோம், ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இவ்வளோ இது நான் கேட்குறேன். ஏன் இந்துக்கள் தான் இழிச்சவாயா?
இதே உதயநிதி சனாதானத்தை ஒழிக்கிறேங்கிறாருல்ல, நல்ல அரசியல் அறிவு, நாங்கள் தான் முன்னோர்கள், நாங்கள் தான் மூர்த்தவர்கள்ங்கிறல்ல, ஓட்டு கேட்குறப்ப மக்கள்கிட்ட இறங்கி சனாதானத்தை ஒழிக்கிறதுக்கு தான் எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு இந்துக்கள் யாரும் ஓட்டு போட வேணாம், நாங்கள் சனாதானத்தை தூக்கி பிடிக்கிறோம், எங்களுக்கு சிறுபான்மையினர் மட்டும் போதும், முஸ்லீம் மட்டும் ஓட்டு போட்டால் போதும், கிறிஸ்டின் மட்டும் ஓட்டு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி திராணி இருந்தால் போய் ஓட்டு கேளுங்களேன் பார்ப்போம். இப்பயே விரட்டி அடித்து தானே ஒழிக்கிறேன்னு சொன்னது தானே ஒழிச்சு உட்கார வச்சுருக்காங்க. மறுபடியும் இதையே நீங்கள் ஒழிக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தால் மொத்தமாக ஒழிச்சிருவாங்க மக்கள். முன்ன மாதிரிலாம் இல்லை. உங்கள் ஆட்சி இருந்தது, நாங்கள் வச்சது தான் ராஜ்யம். சேகர் பாபு என்ன ஆட்டம் ஆடினார். இவர் வருவார், இவர் எந்த கோயிலுக்குள்ளே போவார், வரட்ட அறநிலைத்துறை. என்ன அறநிலைத்துறை? அறநிலைத்துறைக்கு என்ன வேலை நான் கேட்குறேன். ஒரு கோயிலுக்கு ஒரு தர்மகர்த்தா இருக்காருன்னா அவர் இந்த கோயிலுக்கு என்ன வேணும், நாங்கள் இதை எப்படி மேம்படுத்துகிறோம், இதில் நாங்கள் என்ன புதுசாக கட்டடம் சேர்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் உங்கள் வேலை. நீங்கள் போய் அங்கே செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத அது வேலை. எப்பப்பா என்ன ஆட்டம் ஆடினீங்க, இப்போயும் என்ன குதிக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, 6 மாதம் டைம் கொடுக்குறேன், 4 மாதம் டைம், சரி ஏதோ சொல்கிறீங்களா, 6 மாதம் டைம் கொடுக்குறீங்கல்ல, 6 மாதம் கழித்து ஆட்சியை கலைச்சி தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஆட்சி சட்டசபையில் நீங்கள் பேசுகிறது மட்டும் எச்ச மீடியாக்கள். விஜயகாந்த் காரி துப்புனா இருப்பார், சரியான ஒரு செயல் தான். நல்ல மனுஷனை குடிகாரன் அவன் இவனை எப்பா எவ்வளோ பண்ணி அந்த மனுஷன் இன்றைக்கி போயிட்டார். அதே எச்ச மீடியா தூக்கி பிடிக்குது இன்றைக்கி. ஏன்னா அவனுக்கு டிஆர்பி, சோத்துக்கு வழி வேணும்ல, அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. தர்மத்தை படி பேசணும், மனசாட்சி படி பண்ணிக்கணும். எப்பப்பா இந்த ஆட்டம்லாம் இன்றைக்கி எல்லாமே லைவில் வந்திருக்குல்ல. ஒவ்வொரு சிறு கட்சிகளும் சரி பெருக்கட்சிகளும் சரி எல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி லைவில். இன்றைக்கி முஸ்லீமில் சொல்கிறாங்க, முஸ்லீமில் ஒரு அமைச்சர் கூட இல்லை, நீங்கள் அமைச்சர் கொடுக்கணும். இத்தனை வருஷமாக திமுக முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ஏன் கேட்காம என்ன பண்ண? ஏன்னா தரமாட்டான், வயிறு வளர்க்கணும், வேறு வழி இல்லை, அமுக்கிக்கிட்டு உட்காந்து மூடிக்கிட்டு உட்காந்து தான் இருக்கணும். அப்படி தானே இருந்தீங்க இது வரைக்கும். இப்போ என்ன, இப்போ இவர் ஆட்சிக்கு வந்த உடனே எங்களுக்கு இதை கொடுக்கணும், எப்பா விசிகா சைட்லேருந்து எடுத்து நீட்டுறார் எங்களோட கொள்கை. எப்பா இத்தனை வருஷம் இப்போயே அதை தானப்பா சொல்லியிருக்கீங்க, வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் திமுகவிலேயே தொடரும் 5 வருஷம் ஆட்சி உங்கள்கிட்ட தானே இருந்துச்சு. இதே அறிக்கையை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே, கொடுத்து நிறைவேற்ற வேண்டியதானே. ஒன்றும் முடியலல்ல, வந்திருக்காரு, இனிதான் ஒன்றா செய்வார். நீங்கள் சொல்லி தான் அவர் முஸ்லீமுக்கு சீட்டு கொடுக்கல, சரிங்களா? நீங்கள் சொல்லி தான் அவர் இது பண்ணல. முஸ்லீம்லேருந்து கிறிஸ்டின்லேருந்து எஸ்சியிலேருந்து எல்லாத்துக்கும் சமமாக கொடுத்துருக்காரு, எல்லாமே ஜெயிச்சு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவருக்கு சீட்டு கொடுக்க தெரிஞ்சவருக்கு யாரை மந்திரியாக போடணும், யாருக்கு அமைச்சரவை கொடுக்கணும், என்ன பொறுப்பு கொடுக்கணுங்கிறது அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லி கேட்குற இடத்துல அவர் இல்லை. இப்போ அவர் சொல்லி கேட்குற இடத்துல தான் நாம் எல்லாருமே இருக்கோம். இப்போயும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 8 கோடி பேருக்கும் தான் நான் முதலமைச்சர். அப்போ இந்த 8 கோடி பேர்த்துக்கும் தான், அதில் எல்லாமே தான் அடக்கம். சீமான் பேச்சாத பேச்சா, இல்லை இந்த திமுககாரங்க பேச்சாத பேச்சா, இல்லை எடப்பாடி பேசாததா, அத்தனையும் இன்றைக்கி காதில் வாங்கிட்டு கருத்து விதிமாக நம்மளும் விமர்சனம் பண்ணோம், அவங்களும் விமர்சனம் பண்ணாங்க. ஓகே, மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு புனிதமான ஒரு பதவிக்கு வந்திருக்கிறோம், இத்தனை கோடி பேரோட வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது, எதிர்காலம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு மரியாதைக்காக எல்லா தலைவரும் போய் பார்த்து, நீங்கள் எதுவும் தவறாக பேசியிருந்தாலும் நான் எதுவும் தவறாக பேசியிருந்தாலும் நம்ம ஒரு இதுக்காக பேசணும், இனி நமக்குள்ளே வெறுப்பு வேண்டாங்கிற ஒரு இதில் போயிட்டு வந்தார். இது வரைக்கும் அதை பண்ண உங்களுக்கு மனசு வந்திருக்கா? இரு பெரும் திராவிட கட்சிகள், இதில் வேறு நீ புதுசாக சொல்கிறார், உங்களுக்கு 30% தான் போட்டிருக்காங்க, அங்கே 60% நீங்கள் வேணான்னு போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா உங்களை விட இவர் தான் எல்லாத்துக்கும் அதிகம். அப்போ நீங்கள்லாம் வேணான்னு தானே இங்கே போட்டிருக்காங்க. இப்போ மட்டும் என்ன திராவிட கட்சிகள் மொத்தம் 60, இப்போ எப்படி ஒன்று சேருது? இப்போ எப்படி ஒன்று சேரும்?
இப்போ உங்களோட இதுக்கு நீங்கள் இவங்களுக்கு ஒத்துக்கிறேன்னு சொன்னால் மக்கள் ஒத்துக்கணும். நீங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னால் மக்கள் ஒத்துக்கணும். இன்னமும் எங்களை கேனையனாவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு 10 வயசு பையன்லேருந்து காது கேட்குற 60 வயசு கிழவி வரைக்கும் சீரியல் போயிடுச்சு, தேட்டரில் கும்பல் போயிடுச்சு, கேம் விளாட்றது போயிடுச்சு, கிரிக்கெட் மேலே ஆர்வம் போயிடுச்சு. எல்லாம் இன்றைக்கி அரசியலை பார்க்க வச்சுருக்காரு. யார்? இன்றைக்கி புதுசாக வந்த ஒருத்த மனுஷன். இதுக்கு முன்னாடிலாம் சட்டசபை நடக்கும், அடிச்சுக்கிறது, சட்டையை கிழிச்சிக்கிறது. அப்பப்பப்பா, இன்றைக்கி தாண்டா எப்போ சட்டமன்றம்னா இப்படி தான் இருக்கும். மக்களுக்கு ஓட்டு போட்டதுக்கப்புறம் எப்படி என்னென்ன பண்ணுறாங்கிறது தெரியாது. இவர் மந்திரி, இவர் எம்எல்ஏன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கேட்டுட்டோம். இன்றைக்கி ஒவ்வொன்றும் அந்த விஜய்ங்கிற ஒரு மனுஷன் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் முதலமைச்சராக பதவி ஏற்கணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது, அதற்கு ஒரு வார்த்தை தப்பாக இருந்தால் அது எவ்வளோ விமர்சனத்தை பெறும், ஒரு அமைச்சரை கொடுக்கறதுக்கு இவங்கெல்லாம் ஓட்டு போடணும், ஒரு எம்எல்ஏவுக்கு திருப்பி இவ்வளோ உறுதிமானம் எடுக்கணும், திருப்பி ஒரு முதலமைச்சர் ஆனாலும் இவங்க எல்லாம் மறுபடியும் போய் அங்கே வந்து நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லணும். எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குன்னு இன்னைக்கு தாண்டா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையாலுமே இதை தெரிய வச்ச வரைக்கும் விஜய்க்கு ஒரு சல்யூட். பார்க்கலாம், டைம் கொடுப்போம். மக்கள் கொடுத்துட்டாங்க, நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இனி வந்து இந்த சிறு சிறு கட்சிகள்லாம் என்ன இருக்குது, இவரோட மாஸ்டர் பிளான், நம்ம வெளியே வரோன்னு சொல்லிட்டா அங்கே ஆட்சி கலைஞ்சிரும், அதனால் நம்ம காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு யார் பிளான் பண்ணாலும் தெரியும். இன்றைக்கி அதுக்கு பிளானும் முடிஞ்சு போச்சுங்கிறதும் தெரியும். இருந்து எதிர்ப்புன்னு சொல்ல வேண்டிதானே. அது என்னப்பா, ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு திருப்பி அவன் எங்கே கேள்வி கேட்டுருவானா வெளிநடப்பு பண்ணுறதுக்கு எதுக்கு சட்டசபைக்கு வரணும், எதுக்கு சட்டமன்றம்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங்கை வச்சு கரண்டு, இத்தனை பேர் வேலை, மக்களோட வரிப்பணம் இவ்வளவு செலவு எதுக்குன்னு நான் கேட்குறேன். மக்கள் இன்னமும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே மக்கள் ஏற்றுக்கணும். எதிர்த்து ஒருத்தர் வந்துட்டார், இல்லை எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா ஒடுக்கிறது, அவர் ஒருத்தர் ஏதாவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா அவர் மேலே ஏதாவது ஒரு பழியை போடுறது, இன்னமும் மக்களை முட்டாள்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் முடிவு பிறந்துருச்சு. இந்த 5 வருஷம் விஜய் அவர்களை நான் தெளிவாக கேட்டுக்கிறது அதுதான். அந்த அரசியல் உள்ளே வந்துட்டா அரசியல் ஒரு சாக்கடையாக தான் இருந்தது. எல்லா கட்சியிலையும் யாரும் மனுஷனாக பிறந்தவன் எவனுமே 100% உண்மை கிடையாது. சரிங்களா? அதை வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இதுக்கு முன்னாடி எந்த தப்பும் பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணாத மனுஷன் கிடையாது. தப்பு பண்ணாதான் அவன் மனுஷன், தப்பு பண்ணலான்னா மனுஷன் கிடையாது, அது மனுஷனுக்கு மேலே. சரிங்களா? இப்போ நடக்கிறது கலியுகம் அப்படிங்கிறப்ப தப்பு பண்ணாதவன் மனிதன் அல்ல அப்படின்னு தான் இப்போ சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் கரெக்டாக நீங்கள் முறையாக 100% எதையுமே ஒழிக்க முடியாது. 100% ஒழிச்சிட்டா இப்போ நம்மளோட உடம்புலேயே இருக்குது. 100% யாருக்குமே உடம்பு 100% கிடையாது. ஏதோ ஒரு குறைகள், ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கும். அதன் மனுஷனும் பிறந்துட்டா அதுதான் இயல்புங்கிற மாதிரி 100% எதுவும் சாத்தியம் கிடையாது. ஒரே நாளில் இப்படியும் பண்ண முடியாது, ஒரே நாளில் அப்படியும் பண்ண முடியாது. படிப்படியாக உங்களோட கவனத்தில் வச்சு கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி வாங்க. இந்த மக்கள் உங்களை நம்புகிறாங்க, இனியும் நம்புவாங்க. நம்பிக்கையை காப்பாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. வாழ்க தமிழ். வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.